தற்பொழுது தவேகாவின் செயற்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார். அது பற்றிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், இந்த செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள்லாம் இயற்றப்பட இருக்கிறது, மேலும் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய செயற்குழு தற்போது தொடங்கியிருக்கிறது. சரியாக 12 மணி அளவுல இந்த செயற்குழு என்பது தொடங்கியிருக்கிறது. கட்சியுடைய தலைவர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து அவர் அலுவலக வளாகத்திலேயே அவர்களுடைய கட்சியின் கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார், கர்ம வீரர் காமராசர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள் உள்ளிட்ட தலைவர்களுடைய திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டதற்கு பிறகாக தற்போது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மேடையில கட்சி தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், அதே போல அண்மையில இணைந்து கொள்கை விளக்கு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் இந்த செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். சரியாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், பின்னர் தலைவர் உரையாற்ற இருக்கிறார், மிக முக்கிய தகவல்களை வெளியிட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தவேகாவை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளான கூட்டணி குறித்த ஒரு நிலைப்பாட்டையும் தமிழக வெற்றி கழகம் இந்த செயற்குழுவின் மூலமாக வெளியிட இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கட்சியை எந்த அளவில் பலப்படுத்த வேண்டும், அதே போல கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் ஆகஸ்ட் மாதத்துல திட்டமிடப்பட்டிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அது குறித்த தீவிர விவரங்கள், கட்சியுடைய சுற்றுப்பயணம், அதாவது கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் எங்கிருந்து துவங்குகிறது, கட்சி சார்பில் ஒவ்வொரு கிராமங்கள் வாயிலாக கூட்டங்கள் நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த செயற்குழுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. அந்த முக்கிய முடிவுகள் தீர்மானங்களாகவும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதுல கட்சி மேம்பாடு, உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் அந்த பிஎல்ஏ எனப்படக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட்டிங் என்பது பல்வேறு நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் குறித்தும் பேசப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சமகாலத்துல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவித்து தீர்மானமும், அதே போல மத்திய மாநில அரசுகள் மக்கள் எந்த திட்டங்களை மக்கள் எதிர்க்கிறார்களோ அந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியில அண்மையில உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. சமகாலத்துல தேர்தல் அரசியலை நோக்கி, அதாவது சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனைத்து கட்சிகளும் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில தேர்தல் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் இந்த செயற்குழுவின் முடிவுல எடுக்கப்பட இருக்கிறது. தற்போது செயற்குழு கூட்டம் துவங்கி இருக்கிறது. மணிகண்டன், இந்த செயற்குழு கூட்டம் முடிந்த பிறகு ஏதேனும் முக்கிய அறிக்கை வெளியாக இருப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே செயற்குழுவுக்கான அறிவிப்பு வெளியிடும் போதே அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் அறிவிப்பிலேயே தலைவருடைய தொடர் மக்கள் சந்திப்புகள் குறித்தும் கட்சி மேம்பாடு குறித்தும் இந்த செயற்குழு கூடி ஆலோசிக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில கட்சியுடைய தலைவர் எந்த நாள்ல அவருடைய பிரச்சாரத்தை, மக்கள் பயணத்தை துவங்க இருக்கிறார், எந்த இடத்திலிருந்து துவங்க இருக்கிறார் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தமாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்களுடைய முதல் பிரகடன மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றை கட்சியுடைய தலைவரே அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில எந்த காரணத்தை கொண்டும் கொள்கை எதிரியான பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என்பதை இத்தனை காலமாக கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் வெளியிட்டு வருகின்றனர். இது குறித்த முக்கிய அறிவிப்பும் வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.